السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்ப இந்த வாரம் அரபு 2வது வாரத்துல நம்ம சர்ஃப்ல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதல் வாரத்தினுடைய ஒரு சின்ன ரிவிஷனை பண்ணிட்டு 2வது வாரத்துல போய் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஹெவியா அப்படி இல்லாம கொஞ்சம் பழைய கிளாஸோட அந்த ரிவிஷனையே தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அரபில கலிமா அப்படின்றதுல ஃபெயல் வகை, இசம் ஃபெயல் ஹர்ஃப்ல ஃபெயல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல ஒரு செயல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது, அத செய்யற செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், செஞ்சவன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி வாக்கியங்கள் அமைக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? வினைச்சொல் அப்படின்றது ஒண்ணு, வினைச்சொல் வாக்கியம் அப்படின்றது ஒண்ணு. வினைச்சொல்னா என்ன? ஒரு செயல், அவ்வளவுதான். அது ஒரு நாள் நடந்திருக்கும்னு வைங்களேன், காலத்தை கூட விட்டுருங்க. நேத்தோ இன்னைக்கோ நாளைக்கோ நடக்க போகுது, காலத்தை விட்டு. ஆனா ஒரு செயல். ஓகேவா? பார்த்தான், கேட்டான், எழுதுனான், வந்தான், போனான், படிச்சான், அந்த மாதிரி. பார்த்தான் போனா மட்டும்தான் இல்ல, பார்க்கல, போகல, வரல, அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? பாசிட்டிவா மட்டும்தான் இல்ல, வரல, கேட்கல, கேட்க மாட்டான், அப்படி வர்றதும் செயல் தான். அப்ப அந்த மாதிரி செயலை சொல்றதுதான் வினைச்சொல் அப்படிங்கிறது. வினைச்சொல் வாக்கியம் அப்படின்னா அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுவாங்க. இப்ப வெறும் பார்த்தான் மட்டும் இல்ல, குழந்தை தன் அம்மாவை பார்த்தான், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா மேக் பண்றது. அப்ப அந்த பார்த்தான் அப்படிங்கறதே ஒரு வாக்கியத்துல வைக்கிறது. அப்ப ஃபஅலன்னா செய்தான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக்க, உமை இறைவன் என்ன செஞ்சான், யானைக்காரர்களை என்ன செஞ்சான், எப்படி செஞ்சான் அப்படின்ற கேள்வி. அப்ப அந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கிறது தான் வினைச்சொல் வாக்கியம், ஜும்லா ஃபெயிலியான்னு சொல்லுவோம். இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, இதுல வினைச்சொல் இருக்கும், வினைச்சொல் செஞ்சவங்க இருப்பாங்க. வெறுமனே அந்த செயல் மட்டும் இருக்காது, அது கண்டிப்பா செஞ்சவங்கன்னு யாராவது இருக்கணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உணவு சமைச்சான் அப்படின்னா உணவு அப்படியே சமைக்கப்படாது, யாரோ ஒருத்தர் சமைச்சிருப்பாங்க இல்லையா, செஞ்சிருப்பாங்க இல்லையா. அது அப்ப செயலை செஞ்சவங்கன்னு. அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கும்போது படைக்கிறது தான் செயல், செஞ்சது யாருன்னு கேட்கும்போது அது அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எப்பவுமே ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலை செஞ்சவங்க இருப்பாங்க. அதோட அடையாளம் என்னவா இருக்கும்? தொம்மா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்ப முகமது சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான்றது செயலு, முகமதுங்கிறதா செயல் செஞ்சவங்க. அப்ப முகமதுன்ற அரபி ஸ்பெல்லிங்ல அதோடைய அடையாளம் என்ன? முஹம்மதுன் அப்படின்னு தொம்மா போடணும், தொம்மத்தேன் போடணும். அதே மாதிரி ஹதீஜா தூங்குவா அப்படின்னு சொல்லும் போது ஹதீஜா தான் அந்த செயலை செஞ்சவ. அப்ப அவங்களோட ஹரக்கத் என்ன வரும்? ஹதீஜ தூ, தொம்மால வரணும். சோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் வாக்கியங்கள் பத்தியும் வரும். சோ இப்ப இந்த நம்ம பார்த்த இந்த சர்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த 3 மாசம் படிக்க போறோம். அப்ப சர்ஃப்னா என்ன? மாத்துறது அப்படிங்கிறது. அப்ப என்ன மாத்துவோம் அப்படின்னா, அந்த பார்த்தான் அப்படின்ற அந்த ஒரு செயல் இருக்குன்னா அந்த ஒரு வார்த்தையை பல மாதிரியா மாத்துவோம். அவன் செஞ்சான், நீ செஞ்ச, நான் செஞ்சேன், நாங்கெல்லாம் செஞ்சோம், நீங்க எல்லாம் வந்தீங்க, இப்படி மாத்துறதுதான் சர்ஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அப்படி இருக்கும்போது நிறைய ஃபெயல்கள் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஒரு ஃபெயலையும் இப்படி மாத்து அப்படி மாத்துனா குழம்புமே அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஃபா ஐன் லாம்ன்ற 3 எழுத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுல உள்ள முதல் எழுத்து தான் ஃபா அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த ஃபேல்ல இருக்க 2வது எழுத்து அது என்ன வேணா இருந்துட்டு போதும், ஆனா அது ஐன் கலிமா அப்படின்னு சொல்லணும். 3வது கடைசி எழுத்து, இறுதி எழுத்து லாம் கலிமா, லாஸ்ட் லெட்டர் லாம் கலிமான்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அப்ப அதை வச்சு அப்ப ஐன் கலிமாக்கு ஃபத்தஹா போடுங்க, லாம் கலிமாக்கு கசரா போடுங்கன்னு சொல்லிட்டா நமக்கு விளங்கிடும் ஈஸியா, முதல் எழுத்து 2வது எழுத்துன்னு அப்படின்றதுக்காக இத சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த வினைச்சொல் அப்படின்றதுல மெயினா சர்ஃப் எப்படி மாத்துவோம் அப்படின்னு கேட்டா, பிரதிபெயர் சொல்ல வரக்கூடிய நான், நீ, நாங்கள், அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கோம் பாத்தீங்களா. அதை ஷார்ட்டா சொல்லணும்னா ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் வரும். அது எதுக்கெல்லாம் வரும்னா படற்கைக்கு வரும், முன்னிலைக்கு வரும், தன்னிலைக்கு வரும். படற்கைனா என்ன? 3வது நபர், இந்த இடத்துல இல்லாத அந்த 3ஆம் நபர் தான் படற்கை. முன்னிலைனா நம்ம எதிரில இருந்து நம்ம கூட பேசிட்டு இருக்க அந்த 2ஆம் நபர் தான் முன்னிலை. தன்னிலைனா பேசக்கூடிய நம்ம. அப்ப தன்னை பற்றி நான் வந்தேன், நான் போனேன், நான் கேட்டேன் அப்படின்னு இருக்கும். முன்னிலைனா நீ கேட்ட, நீ வந்த அப்படின்னு இருக்கும். படற்கைனா அவன் கேட்டான், அவன் வந்தான் அப்படின்னு இருக்கும். அப்ப இதுல ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை வரும். சோ மொத்தம் 14 வரும். சோ இந்த காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலங்கள் வரும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்ற 3 காலங்கள் வரும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும், அரபி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், அரபி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 3 காலங்கள் தான். ஆனா வேற வேற மாதிரி வரும். எப்படின்னா,
கடந்த காலம் அப்படின்ட்டு ஒண்ணு வரும். நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் சேர்ந்து ஒண்ணு வரும். அடுத்தது ஒரு காலத்தில் ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்ற ஒரு கட்டளை. ஓகேவா? சோ இதுதான் அந்த 3 காலங்கள். அப்ப கடந்த காலத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது கடந்த காலம். நிகழ்காலத்துல, வருங்காலத்துல நடக்கும் அப்படின்னா, இப்ப செஞ்சுகிட்டு இருக்கான் அல்லது செய்வான் அப்படின்னா, அது வருங்காலம் அல்லது நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதை அடுத்த வாரம் படிப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யாத அப்படி சொல்லி கட்டளையிடுறோம் பாத்தீங்களா? அதுவும் ஒரு காலமா தான் கருதப்படும். அதாவது காலம்னு சொல்றத விட அதுவும் ஒரு டாபிக்கா இந்த சர்ஃப்ல ஃபேல்ல வரும். அப்ப அதுல முதலாவதா நம்ம பார்த்தது என்ன? கடந்த கால வினைச்சொல். அப்ப கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்தா அது ஃபேல். மாதி அப்படின்னு அரபில சொல்லணும். அதுக்கு 3 எழுத்து மினிமம் இருக்கும். 4 எழுத்து 5 எழுத்துலாம் இந்த வாரம் நம்ம பார்த்துரலாம். ஆனா மினிமம் 3 எழுத்து இருக்கும். அப்ப அந்த 3 எழுத்துல ஃபா கலிமாவும் லாம் கலிமாவும். ஃபா லாம் அப்படின்னா என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இது 2க்கும் ஃபத்தஹா தான் அடையாளமா இருக்கும். அப்ப அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது ஃபெல் மாலி தான் அப்படின்னு. சரி, அப்ப ஐன் கலிமாக்கு மட்டும் ஏன் சொல்லல அப்படின்னா, ஐன் கலிமாக்கு ஃபத்தஹாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தொம்மாவும் வரலாம். அரபுகள் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த வார்த்தைய அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப கண்ண மூடிட்டு ஃபா ஐன் லாம் அப்படின்னு ஒரு 3 எழுத்து இருக்கு அப்படின்னா, அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு அப்படின்ட்டு இருக்கும். ஆமா, வல் ஃபத்ஹு அப்படின்ட்டு இருக்கும். அப்ப இப்படி இருக்கு. அப்ப இது ஃபேலா ஹர்ஃபா, இஸ்மா ஃபேலா ஹர்ஃபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப இஸ்மா இருந்துச்சுன்னா அலிஃப்லாம் போட்டு இப்படி தொம்மா இருக்கு, ஓகே. ஆனா இது ஃபேலா, இப்ப ஃபத்தஹன்றது ஃபேலா இல்ல ஃபத்ஹ் வெற்றி அப்படின்னு சொல்றாங்களா, இஸ்மா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, அதோடைய அந்த முதல் எழுத்து கடைசி எழுத்த பார்த்தா தெரிஞ்சிடும். முதல் எழுத்து கடைசி எழுத்து ஃபத்ஹால இருக்குன்னா அது ஃபேல் மாதி தான். உதவி செய்தான், திறந்தான், கேட்டான், அந்த மாதிரி ஃபேலா வருது. அப்படி வராம அந்த வார்த்தையினுடைய ஹரக்கத் மாறி இருக்கு, குறிப்பா கடைசி எழுத்தோட ஹரக்கத் மாறி இருக்குன்னா அது ஃபேல் கிடையாது, அது இஸ்ம். ஃபத்ஹண்ட திறந்தான், வெற்றி அளித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபத்ஹு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு அப்படின்னா வெற்றி, அவ்வளவுதான். வெற்றி கொடுத்தான் அப்படி இல்ல, வெற்றி அப்படின்ற ஒரு இசம் அது. அப்ப அந்த மாதிரி இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அல்ஹம்து. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஹம்துன்னா புகழ் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஃபேல் ஒண்ணு இருக்கு. ஹமீத. எப்படி? ஹமீத. ஹமீதானா புகழ்ந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்ப அல்ஹம்துலில்லாஹி நம்ம படிக்கிறது புகழ்ந்தான் அப்படின்னு அர்த்தமான்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னோம்? முதல் எழுத்து மற்றும் 3வது எழுத்தின் ஹரக்கத்து ஃபத்ஹால இருக்கணும். இப்ப இங்க பாருங்க, ஹாக்கும் தாலுக்கும் ஃபா கலிமா ஐன் கலிமா ரெண்டும் ஃபத்ஹால இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு? தொம்மால இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? ஃபெயல் கிடையாது. ஆனா ஹமீதண்ட புகழ்ந்தான் தானங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹமீதண்ட புகழ்ந்தான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல இருந்துதான் ஹம்துன்ற வார்த்தை வந்துச்சு. புகழ், அல்ஹம்து லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு. அப்ப இந்த அல்ஹம்து லில்லாஹிங்கிறதுல அல்ஹம்துங்கிறது இஸ்மா ஃபேலான்னு கேட்டீங்கன்னா, அது இஸ்மா இருந்துச்சுன்னா அதுடைய ஹரக்கத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது எப்படி இஸ்முன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அது ஃபேலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோடைய ஃபேலுக்கு 3 எழுத்து தான் இருக்கும். அதுல முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஃபத்ஹால இருந்தா அது ஃபேல் தான். இப்ப சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதன்னு சொல்றோம். அதுல எப்படி வரும்? சமிஅ அப்படின்னு தான் வரும். அப்ப கேட்டான் அப்படின்னு ஃபேலாவே தான் இருக்கு. கேட்டான் அப்படின்ற ஒரு செயலை தான் குறிக்குது. அதே போல ஆஹ் இன்னும் சில சூறாக்கள்லயும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆஹ் சோ அதெல்லாம் இன்னொன்னு ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். அப்ப சமிஅன்றதுல ஃபேலாவே இருக்கு, சமி அல்லாஹுன்னு சொல்லும் போது. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லையில புகழ்ந்தான் அப்படின்னு செயலா இல்லைங்க. புகழ் அப்படின்ற ஒரு வார்த்தையா இஸ்மா தான் இருக்கும். புகழ் அல்லாஹ்வுக்கே உரியது. இப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு வருது பாருங்க. அதுல வரும் ஹமீதஹு. ஹமீதஹு அவனை புகழ்ந்தான். ஹூனா அவன் அப்படின்னு நமக்கு படிச்சிருப்போம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா ஹமீத இதை மட்டும் எடுத்துங்க. அப்ப ஹமீதன்ற என்ன அர்த்தம்? புகழ்ந்தான். அவனை யார் புகழ்ந்தாங்களோ அவனா அல்லாஹ் கேட்டுக்கிட்டான், அந்த புகழ்ச்சி அல்லாஹ் கேட்டுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சமி அல்லாஹ் லிமன் ஹபீதா நம்ம சொல்றோம். ஒரு கூல புகழ்ந்து நம்ம எழுந்திருக்கும் போது நிச்சயமா அல்லாஹ் தன்னை புகழ்றவங்களை கேட்டுருவான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவனை புகழ்ந்தான். இப்ப இது ஒரு செயல். அப்ப ஹமீத அப்படின்னா அது ஒரு ஃபெயல். ஹம்து அப்படின்னா அது ஒரு இசம். ஓகேவா? அப்ப இந்த ஃபெயல்ல இருந்துதான் என்ன செய்யப்படுது? இஸ்முகள் எடுக்கப்படுது. ஷக்கர நன்றி செலுத்தினான். ஷுக்குர்
நன்றி, தேங்க்ஸ். ஷுக்குர், தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஷுக்குர் அப்படின்றது வேற, ஷக்கரன்றது வேற. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது. ஆனா ஷுக்குர்ன்றது ஒரு செயல் கிடையாது, அது ஒரு வார்த்தை, அது ஒரு இஸ்ம். ஆனா ஷக்கரங்கிறது என்னது? செயல். நன்றி செலுத்தினான், தேங்க்ஸ் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். நேத்து அவனை பார்த்தேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தான், அப்ப அது ஒரு செயல். நாளைக்கு பார்க்கணும், தேங்க்ஸ் சொல்லணும், நான் தேங்க்ஸ் சொல்லணும், அப்ப இது ஒரு செயல். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஃபெயல் அப்படின்றது வேற, இஸ்ம் அப்படிங்கிறது வேற. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரிதான். ஃபெயலுடைய ஆரம்ப கடைசி எழுத்துக்கள் ஃபதஹால இருக்கும். அதே போல இஸ்மா இருந்துச்சுன்னா அதோட அலிஃப்லாம் இருக்கும். அந்த வார்த்தையில அலிஃப்லாம், எந்த ஃபெயலுக்கும் அலிஃப்லாம் போட்டு நம்ம எழுத மாட்டோம். இஸ்முக்கு மட்டும்தான் நம்ம அலிஃப்லாம் போட்டு எழுதுவோம். அதனால இப்படி வந்து முதல் எழுத்து கடைசி எழுத்து ஃபதஹால இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஈஸியா? அதை வந்து ஃபெயல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல அதோட இறுதி நடு எழுத்து ஐன் கலிமா வந்து ஃபதஹா கஸ்ரா தமா எதுவா வேணா இருக்கலாம். சோ அதை வந்து எப்படி சர்ஃப் செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப. அப்ப வினை சொற்களோட கடைசியில அந்த பிரதிபெயர் சொல் அர்த்தம் வரக்கூடிய ஹுவாகுமாகும் ஹியகுமாகும்ன அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு சில எழுத்துக்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்ப அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஹுவ அப்படின்ற அர்த்தத்துக்கு நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்ல. அந்த வினைச்சொல்ல எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. ஹுமா அப்படின்றதுக்கு ஒரு அலிஃப் சுக்குன் சேர்க்கணும். ஹும் அவர்கள் பலர் அப்படின்றதுக்கு ஒரு வாவ் சுக்குன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில அப்ப சர்ஃப் எப்படி வரும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சானா அவன் ஒருவன் செஞ்சான், அவர்கள் இருவர், அவர்கள் பலர். நீ ஒரு ஆண், நீங்கள் இரு ஆண்கள், நீங்கள் பல பேர். இந்த மாதிரி 14ஐயும் எப்படி செய்யணுங்கும் போது அதோடைய சர்ஃப் எப்படி வருது? இப்போ கத்தபன்ற ஃபேலுக்கு கத்தப அவன் ஒருவன் எழுதினான், கதபா அவர்கள் இரு ஆண்கள் எழுதினார்கள், கதபூ அவர்கள் பல ஆண்கள் எழுதினார்கள், கதபத் அந்த தாசுக்குன் வந்தா அவள் எழுதினாள், கதபதா அவர்கள் இரு பெண்கள் எழுதினாங்க, கதபுன கதபுன அந்த பாக்கு வந்து ஐன் களிமாக்கு வந்து இந்த இடத்துல இருந்து சுக்குன் வர ஆரம்பிச்சிடணும். அந்த 6வது வார்த்தையில இருந்து அதுக்கப்புறம் 7, 8, 9 எல்லா இடத்துலயுமே ஐன் களிமா சுக்குன்ல வந்துடும். அப்ப இதுக்குத்தான் வந்து ஃபா களிமா ஐன் களிமான்னு சொல்றது. பாக்கு சுக்குன் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப அடுத்த ஃபெயலுக்கு போனா ராக்கு சுக்குன் வரணும்னு சொல்லணும். அப்ப இது பா எங்க இருக்கு, ரா எங்க இருக்குன்னு தேட முடியாது. அப்ப ஐன் களிமாக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம் ஈஸியா? இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா சாரி, ஐன் களிமா இல்ல, லாம் களிமா. கடைசி எழுத்து தானே, லாஸ்ட் லெட்டர் தானே இது. அதனால லாம் களிமா, லாம் களிமாக்கு சுக்குன் வச்சிடணும். அப்பனா என்ன அர்த்தம்? கடைசி எழுத்து. அப்ப கத்தபல எது கடைசி எழுத்தோ அதுக்கு சுக்குன் வைக்கணும். கத்தபுன அவள் அவர்கள் பல பெண்கள் செஞ்சாங்க எழுதுனாங்க, கதபுத்த நீ எழுதுன. அது எப்படி? அந்த இருக்கிற தேவை தூக்கிட்டு வந்து நம்ம கதபக்கு வந்து சேர்த்து விட்டுறணும். கதபுத்த நீ எழுதின, கதபுத்துமா நீங்க 2 பேர் எழுதுனீங்க, கதபுத்தும் நீங்க பல ஆண்கள் எழுதுனீங்க, கதபுத்தி நீ ஒரு பெண் எழுதுன, கதபுத்துமா நீங்கள் இரு பெண்கள் எழுதினீங்க, கதபுத்துன்ன நீங்கள் பல பெண்கள் எழுதுனீங்க. அந்த அந்த அன்தி மாதிரி அன்தூ அப்படின்னு கிடையாது ஒரு வார்த்தை, பட் சொல்றேன். அந்த அர்த்தத்துல கதபுத்து நான் எழுதுனேன், கதபுனா நாங்க எழுதணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க கதபுனான்னு இருக்கும், இங்க கதபுன்ன அப்படின்னு இருக்கும். ஒரு அலிஃப் தான் டிஃபரன்ஸ். அவர்கள் பல பெண்கள் அப்படின்ற அர்த்தம் வருது, நாங்கள் செஞ்சோம் அப்படின்ட்டு வருது. அப்ப ரெண்டுக்கும் ஒரு அலிஃப் டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு எழுத்துமே அரபியில முக்கியம் அர்த்தங்களா மாத்துறதுக்கு. அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நிறைய இதுதான் ஃபெயல் மாதி கடந்த கால வினை சொல்லணும், இது மட்டும்தான். இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பல வினைச்சொற்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். மாஷால்லா ஹோம் ஒர்க்ஸும் பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ் எழுதிருந்தீங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணுங்க, கேளுங்க. எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணும் பொழுதுதான் டவுட் வரும், கிளியர் ஆகும். அப்பதான் ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்கும்போது ஓகே இதுதான் அல்லாஹ் தாலா இங்க சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, சோ இப்ப இந்த ஃபெயல் மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப இத வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப நம்ம ஒரு செயல்னா அந்த செயலை செஞ்சவங்கன்னு யாராவது இருக்கணும்ல. அப்ப இப்ப உங்களுக்கு சர்ஃப் வந்து தெரியுது, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அந்த மாதிரி கத்தபா கத்தபா கத்தபு அப்படி வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதெல்லாம் சொல்லி பாருங்க அதிகமா. சோ இப்ப அதை வச்சு இப்ப அந்த செயல் எழுதினான் அப்படின்னா யார் எழுதுனா அப்படின்னு தேவைப்படும். ஒருத்தர் நுழைந்தான், யாரு நுழைஞ்சா? சமைச்சான், யாரு சமைச்சா? அப்படி தேவைப்படும். அப்ப அந்த மாதிரி இப்ப பாருங்க, ஹாமித் சென்றான், ஹாமித் சென்றான். அப்ப ஹாமிதுன்றது பேர், ஹாமிதுன்னு அப்படியே எழுதிக்கணும். சென்றானுக்கு என்ன படிக்கணும், என்ன ஃபேல் அப்படின்னா ஸஹப. அப்ப ஸஹப. ஓகே, அப்ப ஸஹப ஹாமிதுன். அப்ப ஃபேல தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்.
ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கிறது தானே ஃபேல் வாக்கியம். அப்ப வினைச்சொல் வாக்கியம் ஜூம்ல ஃபேலியான ஃபேலத்தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப இப்ப சென்டென்ஸ் மேக் பண்றோம்னா ஜஹப ஹாமிதுன், ஹாமித் சென்றான். அர்த்தம் வைக்கிற அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அந்த செஞ்ச ஆளை சொல்லிட்டு தான் என்ன செயல் செஞ்சாங்கன்னு பின்னாடி சொல்லுவோம். அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அரபில ஃபர்ஸ்ட் வர்றது, தமிழ்ல செகண்ட் வரும். தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் வர்றது, அரபில செகண்ட் வரும். இந்த மாதிரி வந்து ஆர்டர் மாறி மாறி வரணும். ஓகே. அப்ப இப்ப இது தஹபதா அப்படின்ட்டு ஓகே கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு வேலை ஜெயினப் நுழைந்தாள் அப்படின்றது. ஓகேவா? இப்ப ஜெயினப் நுழைந்தாள். அப்ப ஜெயினப்ன்றது பேரை எழுதிடலாம். நுழைந்தாளுக்கு வந்து தஹல. ஓகேவா? நுழைந்தான் அப்படின்ற ஃபேல் வந்து தஹல. ஓகே. ஆனா இப்ப இங்க நுழைஞ்சது யாருன்னு பாக்கணும். ஆண்பாலா பெண்பாலா, ஒருமையா இருமையா பன்மையா, அவன் நுழைஞ்சான் அப்படின்னு இருக்கா, இல்ல நீ நுழைஞ்சன்னு இருக்கா, இல்ல நான் நுழைஞ்சேன்னு இருக்கா. அப்ப படற்கையா முன்னிலையா தன்னிலையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். படற்கைக்கு அரபில் என்ன சொல்லுவோம்? அல் காயிப் அப்படின்னு சொல்லுவோம். அல் காயிப். முன்னிலைக்கு என்ன சொல்லுவோம்? முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டாவது பர்சனை அல் ஹாதிர் அப்படின்னு சொல்லுவோம். நீ செஞ்ச, நீங்க செஞ்சீங்க அப்படின்றது. தன்னிலைக்கு அரபில் என்ன சொல்லணும்? அல் முத்தக்கல்லிம், அல் முத்தக்கல்லிம் அப்படின்னு சொல்லணும். நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்ப அந்த இதுக்கு ஏத்த மாதிரி அது கத்தபா கத்தபா கத்தபு கத்தபத் கத்தபத்தா கத்தபுன. அப்ப இதுல எந்த இடத்துல வரணும்னு பாக்கணும். அப்ப ஜெயினப் அவன் நுழைஞ்சா அப்படின்னு இருக்குன்னா, அப்ப தஹல அப்படின்ற வினைச்சொல் எப்படி தஹப அப்படின்னு இருக்கோ அத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பெண்பாலா வந்து மாத்தணும். அப்ப ஃபஅல அது கூட ஒரு பெண்பாலை சேர்க்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு தாசுக்குன்னு சேர்த்தா அது பெண்பாலா மாறிடும். அப்ப தஹலத் அப்படின்னா அவள் நுழைந்தாள். அந்த அவள் யாரு? இந்தாருக்கு பேர். அவங்கள பேரை கொடுத்துருக்காங்க ஜெயினபு அப்படின்னு. அப்ப ஜெயினப் நுழைந்தாள். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இப்ப இன்னொன்னு பாருங்க. அறிஞர்கள் திறந்தனர். ஓகேவா? நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா அரபில இருக்கிறத தமிழுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா குரான் அரபில இருக்கு, அதுக்கு நமக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தானே தேவை. அதனால நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஆஹ் அரபில இருக்கிறத தமிழுக்கு வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்ப ஃபத்தஹு அல் உலமா ஊ அப்படின்ட்டு இருக்கு. அப்ப ஃபத்தஹு அப்படின்னா என்னது? ஃபத்தஹ திறந்தான் அப்படின்ற அர்த்தம். அப்ப ஃபத்தஹ ஃபத்தஹா ஃபத்தஹு அப்படின்ட்டு வரும். அப்ப ஃபத்தஹு அப்படின்றதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? மூணு எழுத்து. அது கூட என்ன எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு? வாவ் சுக்குன் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த வாவ் சுக்குன் எதோடைய அடையாளம்? அவர்கள் பல ஆண்கள் அப்படின்ற அடையாளம். அப்ப இங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு அவர்கள் பல ஆண்கள் திறந்தார்கள் அப்படின்றது. ஓகே. அப்ப அந்த அவர்கள் பல ஆண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப செஞ்சவங்க நிறைய ஆண்கள்னு அர்த்தம். அவங்க யாருன்றது இங்கே கொடுத்திருக்காங்க. அல் உலமா. ஓ, இப்ப நம்ம என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம்னா, இப்ப சர்ஃபு நம்ம வந்து அவன் செஞ்சா, நீ செஞ்ச, நான் செஞ்சேங்கிறோம். அந்த அவன், நீ, நான் அப்படிங்கறத ஒரு பேராவே இன்னாருதான் அப்படின்னு. அவர்கள் பல பெண்கள் நுழைந்தார்கள் அப்படின்னா அந்த பெண்கள் யாரு? இப்ப நர்ஸ்ன்னு வச்சுக்காங்க. நர்ஸ் எல்லாம் நுழைஞ்சாங்க. அப்ப நிறைய நர்ஸ் நுழைஞ்சாங்க. அத வந்து சொல்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அவர்கள் பல பெண்கள் வந்து அது யாருங்கிறதையே நம்ம சொல்றோம். அப்ப அவர்கள் பல ஆண்கள்னா அது வந்து உலமாக்கல், டாக்டருங்க, இன்ஜினியர்ஸ் அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து கொண்டு வர போறோம். அவன் நுழைந்தான். அந்த அவன் யாரு? ஹாமிது நுழைந்தான், ஜெய்னபு நுழைந்தாள் அப்படின்னு அந்த அவன் அவள் அப்படின்றதுக்கு பதிலா ஒரு ஆளையே நம்ம வந்து இங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ண போறோம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம சும்மாவே அவன் வந்தான் அவன் வரல இப்படி பேச போறது இல்ல. ஒரு பேரை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். என்ன சொல்றது? ஹாமிது கடையை திறந்தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவன் ஹாமித் அப்படின்னா அவன் கடையை திறந்தான். அப்ப அவன் கடையை திறந்தான் அப்படின்ற அர்த்தம்னா இப்ப ஃபத்தஹ அப்படின்றது அவன் திறந்தான் அப்படின்ற அர்த்தம். அப்ப அந்த அவனுக்கு பதிலா இங்க என்ன செய்ய போறோம்? இனிமே பேருகளை போடவும் அது யாருங்கிறத சொல்ல போறோம். அப்ப ஃபத்தஹு அல் உலமா ஊ. இப்ப அறிஞர்கள் கடையை, இது சாரி கடையேண்டில எதையோ ஒண்ணு திறந்தார்கள். ஓகே, எதை திறந்தாங்கன்னு நம்ம இங்க சொல்லல, யார் செஞ்சான்னு மட்டும் சொல்லியிருக்கோம். அப்ப இங்க பன்மையில இருக்குன்னா அப்ப ஃபேலும் பன்மையா என்ன செஞ்சிருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. ஆண் பால்ல இருந்தா ஃபேலும் ஆண் பால்லையே இருக்கு. ஓகே. அதே போல நசர்ன அந்நிசா ஊ. நசர்ன. அப்ப நசர்னா இது எந்த இடம்? நூன் ஃபத்தஹா சேர்த்திருக்கோம். அப்ப எந்த இடத்துல நூன் ஃபத்தஹா சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா,
ஃபஅல்ன, கதப்ன, நஸர்ன. அப்ப அவர்கள் பல பெண்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு தான் என்னது இந்த ஃபேல் வரும். அப்ப நசர்னா அவர்கள் பல பெண்கள். ஓகே. சோ யாரு அப்படின்னா நிசா. ஓ, பெண்கள்னே வருது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பெண்கள்லாம் வந்து உதவி செஞ்சாங்க அப்படி சொல்லலாம். அந்த இடத்துல இந்த பெண்கள்லாம் உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பெண்கள் அவர்கள் பல பெண்கள் அப்படின்னா அத வந்து அந்நிசா உ. அப்ப இதுல நம்ம சொன்னோம் அதோடைய அடையாளம், அந்த செயலை செஞ்சவங்களோட அடையாளம் தொம்மால தான் போடணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தொம்மால தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி சர்ஃப வந்து அவன் செஞ்சான் நீ செஞ்சன்னு சொல்லும் போது ஒரு வாக்கியமா எப்படி அமைக்கணும் அப்படிங்கறதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. சோ அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் ஷரிபதா. ஷரிபதா. அப்ப ஷரிப குடித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஷரிப, ஷரிபா, ஷரிபு, ஷரிபத் அவள் குடித்தாள். ஷரிபதா அவர்கள் இரு பெண்கள் குடித்தார்கள் அப்படின்ட்டு வருது. ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம வந்து அப்ப அவர்கள் இரு பெண்கள் அப்படின்னா இப்ப அது யார் யாருன்னே வருது பாருங்க. ஆயிஷத்து வா ஃபாத்திமத்து. அப்ப ஆயிஷா ஃபாத்திமான்றது என்னது? பெண்கள். எத்தனை பேரு? ரெண்டு பேர். அப்ப பெண்பால்ல இருமையில சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப ஷரீபத்தா ஆயிஷத்து ஃபாத்திமா. ஆயிஷாவும் ஃபாத்திமாவும் குடிச்சாங்க. இப்ப நம்ம கேக்குறோம், எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டீங்களான்னா இவங்க ரெண்டு பேரும் குடிச்சாங்க அப்படி சொல்றோம். அப்ப அந்த இவங்க ரெண்டு பேருன்றது இங்க வெளிப்படையா ஆயிஷா ஃபாத்திமா அப்படி வந்திருக்குன்னு வைங்க. அப்ப ஷரிபத்தா ஆயிஷத்து ஃபாத்திமாத்து. அப்ப இங்க என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இந்த சர்ஃப நம்ம இப்ப தனியா பிராக்டிஸ் பண்ணோம். இப்படிதான் வரும், ஒருமைக்கு இப்படிதான் வரும், இருமைக்கு இப்படிதான் வரும், பன்மைக்கு இப்படிதான் வரும், ஆண் பாலுக்கு இப்படிதான் வரும், பெண் பாலுக்கு இப்படிதான் வரும் அப்படின்னு பண்ணிட்டோம். இப்ப அது ஏன் அப்படி வருதுன்னா, அதை செஞ்சவங்க எத்தனை பேருன்ற அடிப்படையில தான் அந்த சர்ஃப் ஆக்சுவலா மாறுது. எதுக்கு அதை மாத்தணும்னு கேட்டா, அந்த செயல் எத்தனை பேர் செஞ்சாங்க, ஒருத்தர் செஞ்சாங்களா, ரெண்டு பேரா, இல்ல பன்மையா, ஆண்கள் செஞ்சாங்களா, பெண்கள் செஞ்சாங்களா, அவன் செஞ்சான்னு வருதா, நீ செஞ்சேன்னு வருதா, நான் செஞ்சேன்னு வருதா, இதெல்லாம் தான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அப்ப அந்த சர்ஃபை எப்படி வாக்கியத்துல வைக்கிறோம்னு பார்த்தா இப்படிதான். ஏன் மாத்தணும்னு கேட்டா, ரெண்டு பேர் குடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு இப்படிதான் சொல்லணும். இப்ப அவர்கள் பல பெண்கள் குடிச்சாங்க எப்படி சொல்றது? பெண்கள் சைடு எல்லாரும் குடுத்தாச்சுப்பா, எல்லாரும் பெண்கள் எல்லாம் குடிச்சிட்டாங்க. அப்ப எப்படி வரும்? ஷரீபன்ற ஃபேலையே அவர்கள் பல பெண்கள் குடிச்சாங்க அப்படின்றதுக்கு. அப்ப ஷரிப, ஷரிபா, ஷரிபு, ஷரிபத், ஷரிபதா, ஷரிபுன. இங்க நசர்னன்னு வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஷரிபுன அந்நிசா. ஓ, பெண்கள்லாம் குடிச்சிட்டாங்க, பெண்கள் சைடு குடுத்தாச்சுப்பா, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டாங்க. அப்ப ஷரிபுன அப்படின்னு அங்கதான் இந்த சர்ஃபுங்கிறதே வேலை செய்யும். சோ நெக்ஸ்ட் வந்து அன்தும் ஷக்கர்தும். அன்தும் ஷக்கர்தும். சோ அன்தும் அப்படின்றத நம்ம ஃபேல்ல வந்து பார்த்திருப்போம். அன்தும் ஆஹ் நீங்கள் பிரதிபெயர் சொல்ல வரும். அந்த அன்துமா அன்தும். அப்ப அன்தும் ஷக்கர்த்தும் அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள். ஷக்கர அப்ப ஷக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள். நம்ம சொல்றோம், இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட ரொம்ப தேங்க் பண்றாங்க, ரொம்ப தேங்க்யூ சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் நீங்க என்னங்க ஒன்னொன்னுக்குமே நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நம்ம பேசும்போது நீங்க செஞ்சீங்க, அப்ப அந்த நீங்கக்கு எங்க பேரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பேர் இருக்காது. ஏன்னா நீங்கன்றே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதனால சில நேரங்கள் என்ன செய்யாது, அங்க பேர் வந்து வர்றதுக்கு வேலை இல்லை. அப்ப அன்தும் அப்படின்றத நம்ம சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல எல்லாமே ஃபேலுக்கு செஞ்சது யாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஆனா நீ செஞ்ச, நீங்க செஞ்சீங்க, நான் செஞ்சேன் அப்படிங்கும்போது என்ன ஆகாதுன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. வெறும் அந்த ஃபேல் மட்டுமே போதுமானதா இருக்கும். நீங்க செஞ்சீங்கன்னே அதுல வந்துருது இல்லையா, அதனால இன்னாருதான் அந்த பேர் வந்து தேவைப்படா. நான் ஓதுனேன், அப்ப நான் என் பேரை போடதில்ல, சுலைஹா நான் ஓதுனேன் அப்படி சொல்ல மாட்டேன். சுலைஹா ஓதுனேன் அப்படின்னு சொல்லணும். அல்லது நான் ஓதினேன், அந்த பேரே அங்க தேவைப்படாது. ஆனா அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவள் செஞ்சாள், அவர்கள் செஞ்சார்கள், இப்படி சொல்லும் போது அது யாருன்ற, ஏன்னா படற்கை அவங்க அந்த இடத்துல இல்லங்கும் போது யாருன்ற பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்ப அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். அந்த முதல் ஆறு இருக்குல்ல, ஃபயல ஃபயலா ஃபயலு, ஃபயலத்து ஃபயலத்தா ஃபயல்ன, அதுல வரைக்கும் இங்க பேர்கள் தெளிவா போடுவோம் அதோடைய சர்ஃபுக்கு. ஆனா நீ செஞ்ச, நாங்க செஞ்சோம், இதுக்கு வந்து என்ன செய்ய மாட்டோம்,
பெரும்பாலும் எதுவும் போட மாட்டோம். ஏன்னா நீங்கன்னு தெளிவா காட்டுது, நீனு நானுன்னு சுட்டி காட்டுறனால நமக்கு வந்து இன்னாருதான் பேரு தேவையில்லை. இப்ப பாருங்க, ஓகே, தாலிபு. வாசித்தான், ஓதினான், படித்தான் என்னன்னா சொல்லலாம். அப்ப யார் படிச்சா அப்படின்னு கேள்வி வருது. அப்ப அவன் படித்தான். எவன்? அத்தாலிபு. அது தொம்மால போட்டுருவோம். அத்தாலிபு மாணவன் படித்தான். அப்ப இப்ப நீ படிச்ச அப்படின்னு சொல்லையில இது தேவைப்படாது. நீ படிச்சன்றாலே கரத்த, அந்த கரத்த, நீ படிச்ச அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இப்ப வெறும் அப்படின்னா அவன் படித்தான். அப்ப அந்த அவன் யாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், பக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கும். ஹுவ, அவன் படித்தான். அந்த ஹுவ யாரு? அவன் அத்தாலிபு, மாணவன் அப்படின்னு வருது. இப்ப அதே மாதிரி சமய துண்ண, இது நீங்களே யோசிச்சு பாருங்க. துண்ணண்டு எதுல முடியும்? துண்ணண்டு முடிஞ்சா என்னவா இருக்கும் அர்த்தம்? துண்ண, அன் துண்ண, நீங்கள் பல பெண்கள் அர்த்தம். அப்ப சமய அர்த்தத்தை மட்டும் கண்டுபிடிச்சா நீங்கள் பல பெண்கள் சேர்த்துடலாம். சமியாக்கு என்னது? சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, கேட்டான். அப்ப சமய துண்ண, நீங்கள் பல பெண்கள் கேட்டீர்கள். ஓகேவா? இப்ப நம்ம சொல்றோம், இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க, காலையில அக்கீதா ஆடியோ வந்துருச்சு, நீங்க எல்லாரும் அத கேட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சமய துண்ண அப்படின்ட்டு வரும். ஓகே, அப்ப சமய துண்ணங்கள். அப்ப உங்களோட பேர் அங்க மென்ஷன் பண்ணிட்டே வரணுமா? இல்ல, நீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நீங்க தான் அதை செஞ்சீங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த செயலை செஞ்சவங்க பேரா மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த துண்ணன்றதே குறிப்பிடுது, அது வந்து நீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்காக அந்த செயலை செஞ்சவங்கள சொல்லலன்னு கிடையாது. இவ்வளவு நேரம் பார்த்தது அந்த செயலை செய்தவங்க ஹாமிது, ஜெயினபு, உலமா, நிசா அப்படின்னு நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். செயல் செஞ்சவங்க இந்ததான் இருக்காங்க. ஆனா நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த நீங்கிறது தான் என்னது? செயலை செஞ்சவங்க. ஓகேவா? சோ இத பத்திய கூடுதல் இன்னும் விளக்கங்கள் வந்து பின்னாடி வரும். இப்போதைக்கு எப்படி சர்ஃப மாத்தணும், அது எங்க சென்டென்ஸ்ல யூஸ் ஆகுதுங்கிறது தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது எக்ஸாம்பிள், கமுல தீனு. கமுல தீனு. கமுல அப்படின்னா முழுமையானது, கம்ப்ளீட் ஆகுறது. கமால் அப்படின்லாம் வைப்பாங்க, முழுமை அப்படின்னு சொல்றது. அப்ப இப்ப இதுல என்னன்னா கமுல தீனு, தீனுன்னா என்ன? மார்க்கம். அப்ப மார்க்கம் முழுமையானது. அப்ப இதுல என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த செயல்கள்லாம் வெறும் மனுஷங்களுக்கு தாண்டு கிடையாது. பார்த்தான், வந்தான், போனான்னா மாடும் நின்று பார்த்துச்சுன்னு வைங்களேன், மாடு பார்த்துச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆஹ் அதே போல ஃபார் எக்ஸாம்பிள், நாய் சாப்பாடை சாப்பிடுது, அப்ப நாய்க்கு சாப்பிட்டான், அதே அக்கலன்ற அதே ஃபேல் தான். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி இப்ப ஷரிபன் மனுஷங்களுக்கு சொல்றான், குடித்தாங்க அப்படின்ட்டு. இப்ப பூனை தண்ணி குடிக்குது, அதுக்கும் ஷரிபன் தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்ப அந்த மாதிரி ஃபேலை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு ஒண்ணு, மத்ததுகளுக்கு ஒண்ணு, பொருள்களுக்கு ஒண்ணு, விலங்குகளுக்கு ஒண்ணு, அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஃபேல் ஒண்ணுதான். கண்ணாடி உடைஞ்சு போச்சு, அப்ப அந்த உடைஞ்சிருச்சுங்கிறது ஒரு செயல். கண்ணாடிக்கு தான் நம்ம அந்த ஃபேலை யூஸ் பண்றோம். அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஃபேல் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி அந்த மாதிரி கமுல தீனு, மார்க்கம் முழுமை பெற்றது. அப்ப இங்க முழுமையாகின அந்த செயலை செஞ்சது எது? இந்த தீன் அப்படின்ற மார்க்கம் அப்படின்ற விஷயம். அப்ப அதுக்கு நம்ம தொம்மா அடையாளத்தை வச்சு கமுல தீனோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்ப அந்த செயல் நடந்தது, யார் அது நடந்திருக்கு, யார் கூட அது நடந்திருக்குங்கிறது தான், அந்த ஆள் தான், அந்த விஷயம்தான் ஃபாயில் அப்படின்னு, அதாவது அந்த செயலை செய்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு அடையாளம் தம்மா போடுறோம். அடுத்து லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஷஹீத் அல்லாஹூ. ஷஹீதனா சாட்சி சொல்றதுன்னு அர்த்தம். ஆஹ் அது என்னது, திருமணத்துல சாட்சி சொல்றது, அதே போல வேற எதுக்காவது குற்றங்களுக்கு நிரூபிக்க சாட்சி சொல்றது அப்படிங்கிறோம்ல. அப்ப அந்த ஷஹீத அப்படின்னா சாட்சி சொல்றது. இப்ப குரான் அல்லாஹ் வந்து சூரா ஆல இம்ரான்ல வரும், ஷஹீத் அல்லாஹூ, அல்லாஹ் சாட்சி சொல்வான், வணக்க திருப்புறவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அப்படின்ட்டு வரும். அப்ப ஷஹீத சாட்சி சொல்கிறான், சொல்றது யாரு? செயல் செய்யறது யாரு? அவங்களுக்கு வந்து தொம்மா அடையாளத்தை கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் தான் சாட்சி சொல்றாங்க போது அல்லான்ற அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து தொம்மா அடையாளத்தை கொடுக்கணும். ஷஹீத் அல்லாஹூ, அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அப்ப இந்த மாதிரி இன்னும் குரான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த வாரத்துல நம்ம பார்ப்போம். அது பார்க்கல இன்னும் உங்களுக்கு ஈஸியா சூப்பரா புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, இதுதான் சர்ஃபா, ஓகே அப்படின்ட்டு. இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? ஒரு ஃபேல ஃபயலு, கத்தபா கத்தபா கத்தபுன்னு மாத்துனீங்க, அல்ஹம்துலில்லா. அதை எப்படி ஏன் மாத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை செயலை செஞ்சவங்க அத்தனை பேரா இருப்பாங்க. ஒருமையா இருந்தா ஜஹப, இருமையா இருந்தா ஷரிபத்தா. சோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்ப செஞ்சது பல பேர் அப்படின்னா ஃபதஹு, பெண்களா இருந்தா நசர்ன,
பெண்பால் ஒருமையா இருந்தா தகலத். இந்த மாதிரி அந்த சர்ஃபை மாத்துறது அந்த செயல் எத்தனை பேர் செஞ்சாங்கன்றத வச்சுதான். நீ செஞ்ச அப்படிங்கையில கரஅத்த, நீங்க செஞ்சீங்க கரஅத்தும் அப்படின்ட்டு வரும். அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்படி வாக்கியங்கள்ல வருதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். சோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.